யூனிவர்சிட்டி அப்படிங்கிற காலேஜ்ல 4 நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க பேரு ஸ்வப்னா, சுகன்யா, ராமலிங்கம், சோமலிங்கம். அவங்களோட வாழ்க்கையை பத்தி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நித்யா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இறந்திருப்பா? அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. அவ நேத்து தான் மாடியிலேருந்து குதிச்சு விழுந்து செத்தான்னு சொன்னாங்க. எனக்கு இருந்தாலும் டவுட் தான். அவ கூட எப்படியாவது பேச முடியுமா? ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் டவுட்டா இருந்துச்சு. நம்மளோட நித்யா அப்படியெல்லாம் தைரியமான பொண்ணு இல்லாமலாம் இல்ல. அவ ஒன்னும் கோழை இல்ல, அவ ரொம்ப தைரியமானவ. அவ எப்படி இறந்திருப்பா? நம்ம அவ கூட எப்படி பேசுறது? யாராவது சொல்லுங்களேன், எனக்கு மண்டெல்லாம் பிச்சுக்குது. ஐயோ கடவுளே. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு. நம்ம ஓஜா போட்டு விளையாண்டாகணும். வேற வழியே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அததான் விளையாடணும். சரி, பின்ன தக்கத்தையா நாடிட்டு வாங்க எல்லாரும். எப்படியோ அவங்க 4 பேரும் நித்யாவோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தா சுகன்யாவும் சொப்னாவும் நித்யாவோட பெட்ரூமுக்கு போய் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு இன்ட்ரெஸ்டா தேடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா சோமலிங்கமும் ராமலிங்கமும் ஆர்வமா பயத்தோட ஹால்ல போய் தேடிட்டு இருக்காங்க. காய்ஸ், இப்போ நம்ம என்ன பண்றது காய்ஸ்? நமக்கு ஒரு க்ளூ கூட கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ, அதான் க்ளூ எதுவும் கிடைக்கலல்ல, பின்னென்ன ஓஜா போர்டே விளையாடலாம். அதான் தெரிஞ்சிருச்சுல்ல, பின்னென்ன தக்கத்தி மீட்டையா நாடாம வாங்க. இந்த டைலாக் தவிர வேற எந்த டைலாக்குமே எனக்கு தெரியாதா? அட பைத்தியமே பைத்தியமே. அந்த பயங்கரமான ஓஜா போர்டை பத்தி தெரியாத அவங்க எல்லாம் அவசர அவசரமா அதை விளையாட கிளம்பினாங்க. அவங்க கிச்சன்ல போய் விளையாடலான்னு முடிவு பண்றாங்க. அப்ப கிச்சன்ல ஃபுல்லா ரத்தக்கரையா இருக்குது. ரத்தக்கரை இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, விளையாண்டே தீரணும்னு அவங்க நினைச்சாங்க. எல்லாரும் ஓஜா போர்டு விளையாடுறதுக்காக பயங்கரமா தயாரானாங்க. அவங்களுக்கு அப்போ இந்த மாதிரி அப்படி ஓனா இங்க ஊழ விடுற சத்தம் கேட்டுச்சு. அப்போ சுகன்யா, ஐயோ கடவுளே, இது என்ன சத்தம்? ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நான் இந்த விளையாட்டுக்கே வரல. சுகன்யா, இது நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டெல்லாம் இல்ல சுகன்யா. இது ரொம்ப கஷ்டமான விளையாட்டு சுகன்யா. இதுல குட் பை சொன்னாதான் சுகன்யா பேய் எதுவும் பண்ணாது, இல்லைன்னா கொன்றும். என்னதான் இருந்தாலும் பயமா இருக்குல்ல. சுகன்யா ரொம்ப கவலைப்பட்டா. ஓஜா போர்ட் விளையாட விளையாட சுகன்யா திடீர்னு எந்திரிச்சா. அப்ப அவளோட எல்லா நண்பர்களும் எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு உட்கார்ந்த வாட்டி சுகன்யாவோட உடம்புல நித்யாவோட ஆவி வந்து அவளுக்கு என்ன எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சுச்சு. ஐயோ நண்பர்களே, நான் உங்களை மிஸ் பண்ணுறேன் நண்பர்களே. நீங்கள் எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க. சுகன்யா உடம்புல வந்த நித்யாவோட ஆவி நித்யா எப்படி இறந்தான்னு சொல்ல ஆரம்பிச்சுச்சு. நித்யா ஒரு காட்டுக்குள்ள போனதாவும், காட்டுக்குள்ள போனப்ப ஒரு முனிவரோட தவத்தை கலைச்சதாவும் சொன்னா. அப்ப அந்த முனிவர் இப்படி சொன்னாரு, என்னோட தவத்தையா நீ கலைச்சு விட்ற? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. வேணும்னா பாரு, நீ இன்னைக்கு ராத்திரிக்குள்ள செத்துருவ. அந்த முனிவரோட சாபத்தினாலேயே அவ இறந்ததாவும் சொன்னான். சோமலிங்கத்துக்கும் ஸ்வப்னாக்கும் ராமலிங்கத்துக்கும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அது என்னன்னா, ஏற்கனவே சுகன்யாவும் நித்யாவும் சேர்ந்தே இறந்ததாவும், சுகன்யாவோட ஆவி அவங்க 3 பேத்துக்கும் ஹெல்ப்பா இருந்ததாவும் தெரிய வந்துச்சு. நித்யா கூடயும் சுகன்யா கூடயும் இருந்த பழைய நினைவுகள் எல்லாம் அவங்க யோசிச்சு பார்த்தாங்க. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கௌராத ஒரே ஃப்ரெண்ட்ஷிப் தான்.